அமெரிக்காவில் தற்போது நீடித்து வரக்கூடிய அரசு முடக்கம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே காணொலிகள்லாம் பார்த்துருக்கோம். கவர்மெண்ட் ஷட் டவுன் இருக்கு இல்லையா, அதனுடைய விளைவுகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். இந்த கவர்மெண்ட் ஷட் டவுன் அப்படிங்கிறது நாட்டின் வரலாறு காணாத மிக நீண்ட முடக்கமாக மாறி இருக்கிறது. நாடாளுமன்றம் அடுத்த நிதியாண்டிற்கான செலவின மசோதாக்களை, அதாவது அப்ராப்ரியேஷன்ஸ் லெஜிஸ்லேஷன், அதை நிறைவேற்ற தவறியதுனால பெரும் நெருக்கடி இப்போ ஏற்பட்டிருக்கு. இந்த முடக்கத்தினால அமெரிக்க பொருளாதாரத்திற்கு ஒவ்வொரு நாளும் சுமார் 1,33,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கூறியிருக்கிறார். இந்த இழப்புங்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய வளர்ச்சியை கடுமையாக பாதித்து வருவதாக பொருளாதார நிபுணர்கள்லாம் கவலை தெரிவிக்கிறாங்க. அரசு முடக்கம் காரணமாக சுமார் 9 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. காவல்துறை, விமான போக்குவரத்து கட்டுப்பாடு போன்ற அத்தியாவசியமான துறைகளில் பணிபுரியக்கூடிய 2 லட்சம் பேர் ஊதியம் இல்லாமல் பணிபுரிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஊதியம் கிடைக்காதனால இவர்களுடைய தனிப்பட்ட கடன்கள், வாடகை, அது மட்டும் இல்லாமல் செலவுக்கு நெருக்கடி உண்டாகி இருக்குது. அரசு ஒப்பந்தங்களை நம்பி இருக்கக்கூடிய சிறு வணிகங்கள், அது மட்டும் இல்லாமல் அரசாங்க நிதி உதவி திட்டங்களை பெறக்கூடிய நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. 4 கோடிக்கும் அதிகமான அமெரிக்கர்கள் உணவுக்காக நம்பி இருக்கக்கூடிய சப்ளிமெண்டல் நியூட்ரிஷன் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, SNAPன்னு அவங்க சொல்கிறாங்க, அது முடங்கி இருக்கு. இப்போ ஜனநாயக கட்சியினர் மக்களுக்கு சுகாதார காப்பீட்டு கட்டணங்களை குறைக்க உதவக்கூடிய ACA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அஃபோர்டபுள் கேர் ஆக்ட் மானியங்களுக்கு முழுமையாக நிதியளிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அதிபர் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவரும் அவருடைய கட்சியினரும் ACA மானியங்களை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் காரணமாக தான் அமெரிக்க அரசு துறைங்கிறது முடங்கி இருக்குது. இந்த கவர்மெண்ட் ஷட் டவுன் அப்படிங்கிறது நீடிக்குது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, செனட்டில் சட்டங்களை தடுக்கக்கூடிய ஃபிலிபஸ்டர் விதியை நீக்குமாறும் குடியரசுக் கட்சி செனட்டர்களை வலியுறுத்திட்டு இருக்கிறார். இந்த ஃபிலிபஸ்டர் விதி இருக்கு இல்லையா, அது அமெரிக்க நாடாளுமன்றத்தினுடைய மேலவையான செனட்டில் ஒரு மசோதா அல்லது தீர்மானம் மீது வாக்கெடுப்பை தாமதப்படுத்த அல்லது அதை முற்றிலும் தடுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். ஒரு செனட்டர் அல்லது ஒரு சிறிய குழுவினர் தொடர்ந்து நீண்ட நேரம் பேசுவதன் மூலமாக வாக்கெடுப்பு நடைபெறுவதை தடுத்து மசோதாவை நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு வழிமுறை. இந்த விதியை நீக்கிட்டா நிதி மசோதாவை நிறைவேற்றி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதிபர் ட்ரம்ப். மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் 2 கட்சியினரும் பிடிவாதம் பிடிக்கிறதுனால அமெரிக்க பொருளாதாரம் கடும் நெருக்கடிகளை சந்திக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது.